ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலா எந்த வீடியோவும் இன்னைக்கு கிடையாது. பட் நான் மதுரைக்கு போயிருந்தேன் இல்லையா, அன்லிமிடெட் புக் ஃபேர். அங்க என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வாங்கின புக்ஸ். நான் வந்துட்டு மீடியம் பாக்ஸில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1799. ஸோ இது வந்து மீடியம் பாக்ஸ். இதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29 சென்டிமீட்டருக்கு 38 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இந்த மதுரையில் போட்ட விளாகோட வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ அங்கே வாங்கின புக்ஸ் எல்லாம் நான் ஒன்றுனா நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டுக்கே வந்து பிரித்து பார்த்துட்டேன். பிகாஸ் அதோட பேக் சைடு அதோட கண்டென்ட் எல்லாம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படிதான் வச்சிருந்தேன். பட் இது கொஞ்சம் ஓப்பன்ல இருந்ததுனால ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மீடியம் பாக்ஸ்க்குள்ள நான் இன்னொரு புக்கு வச்சு கொண்டு வந்திருக்கலாம். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே வந்துட்டு கேட்பாங்க அப்படின்றதுனால நான் வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பட் அவங்க அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அந்த கேப் எல்லாம் கரெக்டாக வச்சப்போ போச்சு, இன்னொரு புக்கு நம்ம வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிச் டேட் புவர் டேட். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே புது புக்காக தான் இருக்குது. இந்த புக்கு நான் வாங்கினது வந்து புதுசாக தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே ரிச் டேட் புவர் டேட் புக் வந்து இருக்குது. பட் அந்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது பைரேட்டட் காப்பி அப்படின்றதுனால அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை அந்த புக்கில் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பைரேட்டட் காப்பி. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இது கிளியராகவே இருக்காது. எழுத்தும் சரி அவங்களோட ஃபேஸும் சரி. பட் இந்த ரெண்டு புக்கையும் நீங்கள் வந்து கம்பாரிசன் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புக்கில். ஸோ இந்த பைரேட்டட் காப்பியில் கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, மைண்ட் பண்ணிக்காதீங்க. எங்கள் ஜான் கடிச்சு வச்சுட்டான். ஆக்சுவலி நாங்கள் டாக் வளர்க்குறோம். ஸோ இந்த பைரேட்டட் காப்பீஸில் நீங்கள் உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இமேஜஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு கிளியராகவே இல்லை இதில் வந்துட்டு. வேர்ட்ஸுமே வந்துட்டு அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் இல்லை இதில். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி ஓகே நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு புக்கு இருக்குது, இருந்தாலும் நம்ம இது வாங்குவோம் சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். பட் நல்ல வேளை நான் வாங்கினேன். சரி ஓகே, பட் இந்த புக்கை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. மோஸ்ட்லி இது வந்துட்டு பாப்புலரான புக்கு தான் ரிச் டேட் புவர் டேட். நமக்கு வந்துட்டு ஸ்கூல்ஸ்லையோ இல்லை காலேஜஸ்லையோ எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்மளோட லைஃப்க்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால இதை நம்ம புக்காக வாங்கி நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி 2023 வந்து இந்த புக்கு நான் கொஞ்சம் பேஜ் படிச்சிருந்தேன். பட் எனக்கு இது வந்துட்டு அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால அதோட கண்டினியூட்டி வந்துட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை அப்படியே விட்டுட்டேன். இதே மாதிரி தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக். இந்த ரெண்டு புக்குமே வந்துட்டு நான் பாதியிலே படித்ததோடு அப்படியே நிற்குது. இந்த ரெண்டும் நான் திரும்ப உங்களுக்கு படிச்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன். ப்ளஸ் அது போக வந்துட்டு ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புக் வந்து நான் ரீட் பண்ணேன் 2023. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு அது இன்னொரு தடவை ரீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் அப்படின்றதுனால நான் அதையும் இன்னொரு தடவை ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவும் நான் போடுறேன். எதுக்காக நம்ம வாசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை வந்து நான் புக் ஃபேரில் வாங்கினேன், இங்கே விருதுநகரில் போட்ட புக் ஃபேரில். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் பேஷண்ட். இதுவும் வந்துட்டு சொல்ல தேவையில்லை. இதோட இன்ட்ரோடக்ஷனும் வந்துட்டு நான் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட்லி இதுவுமே பாப்புலர் புக், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சைலண்ட் பேஷண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எழுதுனது வந்து ஆலெக்ஸ் மைக்கேலிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. நேம் தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நாவல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அலிஷியா பெர்ன்சன் அப்படின்றவங்க வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல லைஃபை வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அன்டில் அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அவங்க 5 times அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம்ல இருந்து அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வந்துட்டு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் சைடு. இந்த புக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு படிச்சுட்டு ரிவ்யூ போடுறேன். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் ஃபேரில் வாங்கின, அதாவது இந்த அன்லிமிடெட் புக் ஃபேரில் வாங்கின புக்ஸ் எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீம் ஃப்ரீ பேரண்டிங். இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய புக்கு அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நம்ம சின்ன வயசில் நிறையா விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா. நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம நிறையா திட்டு வாங்கியிருப்போம், அவங்களும் வாங்கியிருப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த புக்கை பார்த்த உடனே கண்டிப்பாக இதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நிறைய
நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக இது கனெக்ட் ஆச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் வர ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை நம்ம வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள திட்டிகிட்டே இருப்போம். இல்லைன்னா பக்கத்து வீட்டு குழந்தைங்களை பாரு, அவங்க எவ்வளோ டேலண்டாக இருக்காங்க, நீயும் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள திட்டிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க செய்யலை அப்படின்ற போதோ வந்துட்டு நமக்கு ஒரு ரொம்ப கோவம் வரும் இல்லையா, அதை அவங்ககிட்ட நம்ம வெளிக்காட்டுவோம். பட் அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்துட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ஃப்ரீ பேரண்டிங்கில். கண்டிப்பாக இதுவும் நான் வந்துட்டு படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹாரிட் ஹென்றி. இதை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்காது. மோஸ்ட்லி வந்துட்டு கார்ட்டூன்ஸில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து சின்ன குழந்தைங்க புக் மாதிரி தான் இருக்குது. ஒரு பேங்க் ராபரி வச்சு ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபன்னான ஒரு புக்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் பார்த்து வாங்கிட்டேன். நான் இதுவுமே உங்களுக்கு படிச்சுட்டு ரிவ்யூ போடுறதா வேணாமான்னு எனக்கு தெரியல. பட் நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்டி ஃப்ளின் அப்படின்ட்டு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, த ஃபர்கெட் மீ நாட் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்துட்டு நம்ம மிரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து திடீர்னு வந்துட்டு காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே அவங்க சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டில் போய் வந்துட்டு அவங்க இருக்க வேண்டிய நிலைமை ஆகுது. அங்கே அவங்களோட ஆன்ட்டி அண்ட் கசின்ஸ் வந்துட்டு ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க அப்படின்றதுனால வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டீவ் அப்படின்றவங்கள மீட் பண்ணுறாங்க. அவங்களோட ஹெல்ப் மூலியமாக அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்துட்டு இந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஸ்டோரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லையா, சிண்ட்ரெல்லாவோட ஸ்டோரி மாதிரி தானே இருக்குது. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நான் இந்த புக்கு உங்களுக்கு படிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே பெரிய பெரிய புக்காக இருக்குது அப்படின்றதுனால இந்த புக்ஸ் எல்லாம் எப்போ ரிவ்யூ வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக ரிவ்யூ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஃபரிங் லவ். கண்டிப்பாக இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுனால படிக்க வேண்டிய புக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். யார் கூட பேசணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஃபோன் தான். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் டக்குன்னு ஒரு கூகுளோ யூடியூபோ எடுத்து தான் பார்க்குறோம். இல்லை ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னாலுமே இப்போ மோஸ்ட்லி எல்லாம் டிவியை கம்பேர் பண்ணும்போது ஃபோன் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால யாராச்சும் ஒருத்தரால கண்டிப்பா ஃபோன் யூஸ் பண்ணாம ஒருத்தரால கூட இருக்கவே முடியாது இல்லையா. ஸோ அதை தான் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஆப் கூட உங்களால யூஸ் பண்ணாம ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. இதுல வந்துட்டு ஒரு 15 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு புக்கு இதுவும் படிச்சுட்டு நான் உங்களுக்கு உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐசக் ஜான் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த ஆத்தர்ஸ் யாருமே ஃபெமிலியரா இல்லை அப்படின்றதுனால தெரியல. நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புக்கு வந்துட்டு. ஸோ இது டாக்ஸை பற்றி இருக்கும் அப்படின்றதுனால நான் வாங்கிட்டேன். இது என்ன மாதிரின்னு தெரியல, இது ஸ்டோரியா என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. பட் நான் உங்களுக்கு இது படிச்சுட்டு நான் என்ன மாதிரியான புக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எங்கள் வீட்டில் ஏற்கனவே நாங்கள் 2 டாக் வளர்க்குறோம் அப்படின்றதுனால எனக்கு பார்த்த உடனே கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சப்போஸ் டாக்ஸை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. நீங்கள் ஒரு டாக் லவராக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த புக்கோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நானும் சப்போஸ் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எ வெட்டிங் அட் த பீச் ஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இதை எழுதினவங்க வந்து வெரோனிகா ஹென்றி அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த கவர் பேஜே பாருங்க, இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க வந்து நினைச்சு பாருங்க, ஒரு பீச் ஹட்ல உங்களோட வெட்டிங் வந்து நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா, பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராபின் ஜேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு தான் இந்த பீச் ஹட்ல வந்துட்டு கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த புக்கோட கவர் பேஜை பார்த்த உடனே சரி ஓகே, அந்த பீச் ஹட்ல நடக்கிற வெட்டிங் பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதனாலதான் வந்துட்டு இந்த புக்கே நான் வாங்கினேன். சரி ஓகே, இது வந்துட்டு ஷார்ட் ஸ்டோரியா இல்லை நாவலான்னு எனக்கு தெரியல. நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் இதோட ரிவ்யூவும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், உங்களோட வெட்டிங் இந்த மாதிரி ஒரு பீச் கட்டில் நடக்குது அப்படின்னா அது இவ்வளோ ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். அந்த மொமெண்ட்ஸை வந்துட்டு நினைக்கும் போதே வந்துட்டு நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த புக்கில் வந்துட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் இந்த புக்கை வாங்கினேன். கொஞ்சம் சில்லியாக தான் இருக்குது. இது ஒரு நாவல் புக்கு தான். இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். அடுத்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வின்னி சேஸ் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இதுவுமே வந்துட்டு குழந்தைங்க படிக்கிற புக்கு மாதிரி தான் இருக்குது.
எனக்கு பார்த்த உடனே கொஞ்சம் பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால நான் வாங்கிட்டேன். இதோட ரிவ்யூலாம் போடுவேனா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த புக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு விச் வச்சு வர்ற மாதிரி இருக்கு. இந்த புக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவாச்சும் நமக்கு மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல இதை எடுத்து நம்ம படிக்கலாம். பிகாஸ் இது வந்து காமிக் அந்த மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைங்க புக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நான் வாங்கினேன். ஓகே, நெக்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூ நெவர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாஷ் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் லவ் கேன் டிராக் யூ த்ரூ ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டோரி புக் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரூவ் அப்புறம் அனுராதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவர் த்ரூவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இப்படி இருந்தாலுமே ஸ்டில் அவர் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோட ஒய்ஃப்க்கும் கொலீக்ஸ்க்கும் சொல்லாம. ஸோ இது மூலியமா அவர் என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பின்னாடி கொடுத்த கண்டென்ட் பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது என்ன ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் படிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ போடுறேன். நெக்ஸ்ட் புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலிங் செமாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்து பேஸ்ட் ஆன் ஏ ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜோட பேக் சைட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இயர் இஸ் 1971. Tension is brewing between India and Pakistan. One secret could change the course of history. It's up to her now அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நமக்கு இந்த இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வச்சு இந்த புக்கை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரீட் பண்ணும்போதே இந்த புக்கு எதை பத்தி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1971 இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. ஸோ இந்த புக்கில் வர்றது வந்துட்டு ஒரு காஷ்மீரி கேர்ள் மெயின் கேரக்டராக வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் அதை அவங்க வந்துட்டு சொல்றது மூலியமா இந்த ஹிஸ்டரியை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் அது அவங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த புக்ல. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ஏ ட்ரூ இன்சிடென்ட். இந்த ஸ்டோரியில வரக்கூடிய அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷமாட். இந்த காஷ்மீரி கேர்ள் வந்துட்டு அவங்க அப்பா இறந்துடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு பாகிஸ்தானிய பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அங்க இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை இங்க வந்துட்டு இந்தியன் இன்டெலிஜென்ஸ்க்கு பாஸ் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ ரொம்ப தைரியமா அவங்க இந்த முடிவு எடுத்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின ஒரு புக் தான். உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு படிச்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லெங்தா போகுது அப்படின்றதுனால நான் இதை 2 வீடியோவா நான் பிரிச்சு போடுறேன். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Priya. Bye.